காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மாரநாதா, இயேசு சீக்கிரம் மீண்டும் வர போகிறார். உலகத்தில் முடிவு சமீபம் என்பது அநேகருக்கு தெரிந்த ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஆனாலும் அவற்றை குறித்த விளக்கங்களில் அநேகருக்கு தெளிவு இல்லை. இந்த அருமையான செய்திகள் மூலம் மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்தும் உலகத்தின் இறுதி காலங்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். நமக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இப்பொழுது நீங்களும் நானும் வாழுகிற காலம் என்னவென்று கேட்டால், வேதாகமத்தின் அடிப்படையின்படி இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வரும்போது அது அடுத்ததாக வர நடக்க இருப்பது இரகசிய வருகை. இந்த இரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்திலே 7 வருட உபத்திரவ காலம் நடக்கிறது. இந்த 7 வருட காலத்தில் பரலோகத்தில் நடப்பவை என்ன என்பதை இன்று சற்று விளக்கமாக கேட்போம். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிற்கும் போது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 10 சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அந்த நாட்களில் கிரேக்க ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வருபவர்கள் முடிக்கும் இடத்தில் நடுவர் பீமா நியாயாசனம் என்ற இருக்கையில் அமர்ந்து யார் முதலாவது, 2வது மற்றும் 3வதாக வெற்றி கோட்டை தாண்டி வருகிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கான கிரீடங்களை கொடுப்பார். இங்கும் பரலோகத்தில் விசுவாசிகளுக்கு அவர்கள் பூலோகத்தில் செய்த கிரியைகளுக்கான பலனை இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படியாக நியாயாசனத்தில் அமர்ந்திருப்பார் என்று வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரையான வசனங்களில் கூறியுள்ளார். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியாது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான்.
அதுவும் அக்கினியில் அகப்படுத்திய பின்பு போலி போலிருக்கும். விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் கிரீடங்கள். முதலாவது கிரீடம் 2 தீமோத்தேயு 4:8 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே நீதியின் கிரீடத்தை தருவார் என்று. இரண்டாவதாக 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரையிலும் ஒரு மந்தையை, அதாவது விசுவாசிகளை மேய்க்கின்ற அல்லது பராமரிக்கின்ற நல்ல மேய்ப்பனுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, போதகர்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடம் கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு அவரவருக்குரிய பலனை கொடுத்த பின்பு அங்கு நடக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணமும் கல்யாண விருந்துமாகும். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணமும் கல்யாண விருந்தும். இது பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்த விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று ஒரு தூதன் சொன்னதை யோவான் கேட்டார். இங்கு மனைவி என்பது பரலோகத்திற்கு இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை, அதாவது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. இந்த திருமணத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்து யூதர்களின் கல்யாண சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். யூதர்களின் திருமணம் 3 பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். அதாவது யூதர்கள் இன்றைக்கும் திருமணத்தின் 3 பகுதிகள். அதாவது முதலாவது பகுதி என்னவென்றால், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணிற்கும் திருமணம் செய்ய வேண்டுமென்று இரு வீட்டார் முடிவு பண்ணின பின்பு நிச்சயிக்கும் சடங்கு ஒன்று நடக்கும். அதாவது என்கேஜ்மெண்ட் நடக்கும். நிச்சயிக்கும் விழா நடக்கும் பொழுது கணவன் வீட்டார் பெண்ணிற்காக வெகுமதிகள், கிஃப்ட்ஸை கொடுப்பார்கள். இது முடிந்தவுடனே அவர்கள் கணவன் மனைவி என்று அழைக்கப்படுவார்கள். சட்ட ரீதியாக அவர்கள் கணவன் மனைவி என்றே பார்க்கப்படுவார்கள். எனவேதான் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதோ காரணத்தினால் பிரிய வேண்டுமென்றால் விவாகரத்து செய்துதான் பிரிய வேண்டுமாம். ஆனால் இந்த நிச்சயம் நடந்த பிறகு கணவன் அவனுடைய வீட்டிற்கு சென்று விடுவான், மனைவி அவள் வீட்டிலேயே இருப்பாள். கணவன் அவன் வீட்டிற்கு வந்து செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. தன் மனைவியை அழைத்து வந்து குடித்தனம் செய்யும்படி அவளுக்காக தன்னுடைய தகப்பன் வீட்டில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவான். இப்படியாக ஒரு நிச்சயம் நடந்த நிலைமையில்தான் யோசேப்பும் மரியாளும் இருந்தனர் என்று மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கலாம். இந்த நேரத்தில் தான் மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள். இரண்டாவது பகுதியாக யூத திருமணத்தின் திருமணங்களிலே என்ன நடக்கிறது என்றால், இந்த நிச்சயம் நடந்த பின்பு கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்த பின்பு தன் மனைவியை அழைத்து செல்ல கணவன் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் படைசூழ ஊர்வலமாக வருவான். இது இரவில் நடக்கும் ஒரு சடங்காகும். தீவட்டிகளை ஏந்தி கொண்டு வருவார்களாம். கணவன் தன்னை அழைத்து போக வருவதை எதிர்பார்த்து மனைவியானவள் ஆயத்தமாக தன் சிநேகிதர்களோடு காத்திருப்பாள். இதை இயேசு கிறிஸ்து சொன்ன 10 கன்னிகைகள் ஓமையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்களையும் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது பகுதி என்னவென்றால், யூத திருமணத்தில் கடைசி நிகழ்வாக கணவன் வீட்டில் கல்யாணமும் கல்யாண விருந்தும் நடக்கும். இந்த விருந்து ஒரு நாள் அல்ல, 7 நாட்கள் நடக்கும். விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது கணவனும் மனைவியும் தனி அறையில் விடப்படுவார்கள். பிரைடல் சேம்பர் என்று அழைக்கப்படும். 7 நாட்கள் கழித்து அவர்கள் மணவரையை விட்டு வெளிவரும் போது கணவன் தன் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு தன் மனைவியை முக்காடு நீங்கினவளாக அறிமுகப்படுத்துவான். இந்த 3ஆம் பகுதியை நாம் கானாவூரில் இயேசு பங்கு பெற்ற கல்யாணத்தில் காணலாம். யோவான் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலும் படித்துக் கொள்ளலாம். இங்கு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்படுவதை யூதர்களின் திருமண சடங்கின் 3ஆம் பகுதியான கல்யாணம் மற்றும் கல்யாண விருந்திற்கு ஒப்புமைப்படுத்தலாம். அப்படியானால் முதல் பகுதியும் 2ஆம் பகுதியும் எங்கு எப்போது நடந்தது என்று பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தின் 1ஆம் 2ஆம் பகுதிகள். இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சபைதான் அவருடைய மணவாட்டி. யூத திருமணங்களில் மணமகன் வீட்டாரே மணமகளுக்கு வெகுமதிகள் கொடுப்பார்கள் என்று சொன்னேன். அதுபோல இயேசு கிறிஸ்து தன் பரிசுத்தமான இரத்தத்தையே பலியாக செலுத்தி நமக்காக ரட்சிப்பு என்னும் வெகுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
நாம் அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதே ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்தின் முதல் பகுதியான நிச்சயிக்கப்படுதல் ஆகும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது திருமணத்தின் முதல் பகுதி. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கின்றவர்கள் இயேசுவின் ரகசிய வருகை காத்திருப்பது திருமணத்தின் இரண்டாம் பகுதி. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நாம் இவ்வுலகில் அவர் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தமாக இல்லாதவர்கள் கைவிடப்பட்ட 5 கன்னிகைகளின் நிலைமையே அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேத வசனங்கள் காண்பிக்கும் வழியில் பரிசுத்தமாய் நடப்பவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கல்யாண விருந்தில் பங்கு பெறும் பாக்கியவான்கள் யார் யார் என்றால், பின்னும் அந்த தூதன் யோவானிடம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று கூறுவதாக வெளிப்படுத்தல் 19:9 வாசிக்கலாம். பரலோகத்தில் திருமணத்தின் 3ஆம் பகுதியான ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தும் நடைபெறும் என்று நாம் பார்த்தோம். ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைதான் மணவாட்டி என்றால், வெளிப்படுத்தல் 19:9 ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அல்லவா? அந்த விருந்தில் பங்கு பெறும் விருந்தினர் யார் என்று வரக்கூடிய நாட்களிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கற்றுத்தந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? பரலோகத்தின் நல்ல தந்தையே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் முடிவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து தினம் ஒரு சத்திய வார்த்தை விசுவாசிகளுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அழகாக போதித்து தருகிறீர். இன்றைக்கும் அப்பா, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே அந்த உபத்திரவ காலம் உலகத்திலே 7 வருடங்கள் நடைபெறும் போது பரலோகத்தில் என்ன நடக்கும் என்பதை நீர் அழகாக கற்றுக் கொடுத்தீர். விசுவாசிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணமும் கல்யாண விருந்தையும் பற்றி ஆழமாக நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை எளிதாக கற்றுக் கொடுத்தீர். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரை. நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த பகுதிகளின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுவர்களாக இருக்கிறபடியால் நன்றி அப்பா. வெளிப்படுத்துதல் 19:9 மூலமாக ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் பாக்கியவான்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒருமுறை கூட எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.